இயேசு யாரோட வித்து? பிதாவுடைய வித்து. அதனால இயேசு என்னவா இருந்தாரு? நீதிமானா இருந்தாரு. அப்ப நான் யாரோட வித்து? நான் இயேசுவின் வித்து. அப்ப நான் யாரா தான் இருக்கிறேன்? நீதிமானா தான் இருக்கிறேன். The basement of new covenant preaching is அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து இயேசு. ஸோ போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திவாரத்தை போடுவது எங்களால் கூடாது. அப்போ என்ன சொல்றார் பவுல்? போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு, உங்கள் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கும் இயேசு தான் அஸ்திவாரம், நம்முடைய செயல்கள் அல்ல. ஆனால் நம்முடைய மனது மறுபடியும் செயல்கள் செய்யாவிட்டால் அது என்ன செய்து நம்மையே குற்றவாளியாக தீர்க்கிறது. The conscience, it takes the major role of Christian life. அதை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன். நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் என்று பேசிக்கொண்டு வந்தோம், பேசிக்கிட்டு தான் வரோம், இன்னும் பேசிக்கிட்டு தான் தொடர்ந்து பேச போகிறோம். அப்போ நீதிமான் யார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு இடையில நான் பேசிக்கிட்டே வரேன். போன வாரம் பார்த்தா நீதிமான் யார் சொல்லுங்கள்? தேவனுடைய வித்து தான் நீதிமானாக இருக்கிறான். ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? அப்போ தேவனுடைய வித்து நீதிமான். எங்கே சொல்கிறாரு? அவர்களுக்குள்ளே நோவா நீதிமானாய் இருந்தான். அதனுடைய ஒரு மொழிபெயர்ப்பில் நோவா தேவனுடைய வித்தாக இருந்தான். அப்போ யாரெல்லாம் தேவனுடைய வித்தோ அவங்கெல்லாம் நீதிமான். அவ்வளோதான். அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, வித்தை பூமியில் மிருக ஜீவன்கள் வித்தையெல்லாம் உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் அந்த பேழையை செய்ய சொன்னார். அப்படி உயிரோடு வித்துகளை பாதுகாக்கும் போது தேவன் தன்னுடைய வித்தையும் பாதுகாக்கிறார். எத்தனை நம்ம பார்த்தோம், மனுஷகுமாரர்கள், தேவகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகள் எப்படி வித்து கரெக்ட் ஆச்சு. அதில் தேவனுடைய சீடு எதுவோ அது தேவனுடைய வித்து. அது தேவனுடைய வித்து எல்லாம் நீதிமான். இயேசு யாரோட வித்து? பிதாவுடைய வித்து. அதனால இயேசு என்னவா இருந்தார்? நீதிமானா இருந்தார். அப்போ நான் யாரோட வித்து? நான் இயேசுவின் வித்து. அப்போ நான் யாராக தான் இருக்கிறேன்? நீதிமானாக தான் இருக்கிறேன்.